ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். ஓரத்தொரு மொழியில் நவ் அப்படிங்கிற எழுத்துக்கான பொருள் படிக்கலாமா? சரி, ஒரு நாட்டோட இளவரசி வந்து அமைச்சரை கூப்பிட்டு அவங்க வந்து ஃபாரினில் படித்தவங்க, சரியா? ஒன்று நவ் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஏ போட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஒன்று அவங்களுக்கு அமைச்சர் இங்கிலீஷ் தெரில, ஒன்று அமைச்சர் அசிஸ்டன்ட் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த அம்மா நவ்வுன்னு ஏதோ சொல்லுது, என்னென்னு கேட்டு சொல்லுங்காரு. ஒன்று அவர் போய் இளவரசிட்ட வாட் டு யூ வாண்ட் மேம் சொல்லி கேட்டவுடனே நவ் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஏ போட்டிங் அவங்ககிட்ட சொன்னோடனே புரிஞ்சிருச்சு. அமைச்சர்கிட்ட போய் அந்த அம்மா இப்போ படகுல போகணுமா, அதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்காரு, சரியா? அந்த அம்மா இப்போ படகு ஓட்டிகிட்டு போகணுமா, அதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்காரு. ஐயோ, நம்ம இங்கே ஆறு இல்லை கடலும் இல்லை, என்ன பண்ணுறது, தெப்பம் தானே இருக்குது அப்படிங்கிற அமைச்சர். அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, தெப்பமா, அது பார்க்க காவா மாதிரிலாம் இருக்குது அப்படிங்காரு. காவாயில் மரக்கலத்தை வச்சு ஒரு நாவாயை பண்ணி ரெடி பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகேவா? இந்த ஸ்டோரியை படித்து இந்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோரி இந்த நவ்ன்ற வார்த்தைக்கு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.